இந்த வீடியோவில் நான் மண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்ச், டின்னர், அப்புறம் ஒரு கேக்கும் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். ஹாய், இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸும் எதுவும் வாங்கி வைக்கல. அதே மாதிரி நேற்றுக்கு மாவும் அரைக்கல. நேற்றுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே இட்லி தோசைக்கும் மாவில்லை. அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவில்லை. அதே மாதிரி லஞ்சுக்கும் காய்கறி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் என்ன ஹெல்த்தியாக பண்ணுறேன்ட்டு நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நான் எப்போவுமே மண்டே தான் காய் வாங்குவேன். சண்டே எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மண்டே வாங்கி வச்ச அந்த 1 வீக். நான் வந்து சண்டே வெளியே போனதால் அடுத்த நாளுக்கு தேவையான காயும் வாங்கலை. அதே மாதிரி நான் ஆர்டரும் எதுவும் போடல. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே நான் வந்து சிறுபருப்பு தான் ஊற வச்சேன். ஸோ இதை வச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது 20 to 25 மினிட்ஸ் ஊறணும். ஸோ அதை வந்து ஊற வச்சுட்டு ஒயிட் சன்னா நைட்டே வந்து நான் ஊற வச்சதை வந்து குக்கரில் வேக போட்டுட்டு அதில் இருக்க சுடு தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து பாதாம் ஊற வச்சுருந்தேன். பாதாம் இல்லை, முந்திரி. எதுக்குன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த முட்டை கிரேவிக்கு வந்து நான் வந்து 2 வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் வந்து வதக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், பூண்டு, இஞ்சி நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அதை வதக்க விட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரைக்க போயிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஊற வச்ச சிறுபருப்பு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, பச்சைப்பயிர்லேருந்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கு சிறுபருப்பு. ஆனால் பெசரட் தோசை வேறு மாதிரி இருக்கும். பச்சைப்பயிரில் பண்ணுற தோசை வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நான் அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த வதங்கின வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு முட்டை கிரேவி தான் பண்ணேன். இதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனில் ஒரு 1/2 தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கினோடனே மிக்ஸி ஜாரில் இருக்க அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண வேண்டியது தான். நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் கரம் மசாலா, அதுக்கப்புறம் சீரகத்தூள் எல்லாம் சேர்க்கலாம். நான் இதை மட்டும் தான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து இந்த முந்திரி பருப்பு ஊற வச்சோம்ல, அதை கடைசியாக சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக அது மட்டும் நல்லா வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேன். இந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச முந்திரி பருப்பு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஸோ கஸ்தூரி மேத்தி மட்டும் சேர்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிரேவி எடுத்து தனியாக வச்சுட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் அலோடு இல்லை. ஸோ தனியாக கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுட்டு முட்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிறுபருப்பு பேஸ்ட்டில் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கிட்டேன். நான் வந்து ஆக்சுவலி மறந்துட்டேன். அரைக்கும் போதே இதில் வந்து நம்ம பெசரட் தோசை மாதிரி கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, சீரகம், உப்பு சேர்த்து அரைக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் கடைசியாக அதை சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தோசை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இது. நான் வந்து இது காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் குழந்தைக்கு பண்ணியிருந்தேன். இதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை கிரேவி தான் கொடுத்தேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே பெசரட் தான் செய்வேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெசரட் வேறு மாதிரி இருக்கும், இந்த சிறுபருப்பில் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். என் பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல இது. ஏன்னா அவள் சாப்பிடும்போது அவளுக்கு இஞ்சிலாம் கடிக்க போது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எல்லாமே ஒன்றா அரைச்சி ட்ரை பண்ணணும். ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து இந்த எடுத்து வச்ச கிரேவியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சன்னா கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள். அதுக்கப்புறம் குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரப்போது காய்கறி வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக மண்டே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வந்து எடுத்து வச்சுடுவேன். ஸோ அந்த வீக் எனக்கு வந்து தேவையான காய்கறிலாம் அந்த வீக் நான் மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்காது. ஏதாச்சும் ஒரு 2-3 தேவைன்னா மட்டும் வாங்கிப்பேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோடய லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கமேன்னு சொல்லிட்டு கேக் பேக் பண்ணலான்ட்டு கேக்குக்கு தான் ரெடி பண்ணேன். ஸோ நான் ஏற்கனவே ஃப்ரைடே பண்ண கேக்கும் வந்து பயங்கரமாக சொதப்பிடுச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணுன்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் மோஸ்ட்டாக நம்ம லேர்னிங் தான், நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சரி திருப்பி கேக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பனானா கேக்கு தான் ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து நான் 2 ரெட் பனானா சின்ன சைஸில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் ஸ்வீட்னஸ்க்கு வந்து ஹனி தான் ஆட் பண்ணேன். ஹனி பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ். அதுக்கப்புறமா உருக்கி எடுத்து வச்ச பட்டர் 50 கிராம்ஸ் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 130 கிராம்ஸ் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளார் சேர்த்துருக்கேன். 15 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், கொஞ்சோண்டு சால்ட். ஃபஸ்ட்டு இது ஜலிச்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப திக்காக இல்லை. ஸோ இதுலேயே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பேக்கிங் சோடா, அப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த லெவலுக்கு திக்னஸ் வேணும்னா இன்னும் ஒரு பனானா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் இதை வந்து பட்டர் அப்ளை பண்ண ட்ரேயில் மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே வந்து பம்கின் சீட்ஸ் போட்டுட்டு
10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் வச்சு பேக் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் வச்சேன் பெரிய கேக்குன்ட்டு. சரி செக் பண்ணியிருக்கலாம் நடுவுலன்ட்டு. ஆனால் கேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பேக் ஆகிடுச்சு. ஸோ நான் பேக் ஆகிற டைமில் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ஒரு 30 மினிட்ஸ் அப்போ செக் பண்ணேன். அப்போ கொஞ்சம் வேகணும் மாதிரி இருந்துச்சு. ஸோ மறுபடியும் உள்ளே வச்சுட்டு வேக போட்டேன். கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸ் 190 டிகிரிக்கு நான் பேக் பண்ணேன். கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து சுகர் வந்து நான் இதில் சுகரே யூஸ் பண்ணல. வெறும் ஹனி அதுக்கப்புறமா வந்து பனானாவோட ஸ்வீட்னஸ் தான். உங்களுக்கு வேணும்னா ஹனி வந்து ஒரு 20 கிராம்ஸ், அதாவது ஒரு 50 கிராம்ஸ்க்கு பதில் 70 கிராம்ஸ் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து சுகர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய கிளாஸ் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கடையெல்லாம் சுற்றி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா தக்காளி வந்து காலையில் காய்கறி வாங்கும் போது மறந்துட்டேன். ஸோ தக்காளி, கொஞ்சம் கார்ன், அதுக்கப்புறம் மஷ்ரூம், பால்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா வந்து சாப்பிட்ட பனானா கேக்கே வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி காலையில் வேக போட்ட சன்னா இருந்துச்சு. ஸோ அந்த ஒயிட் சன்னா இருந்துச்சு. அதை என்ன பண்ணேன்னா நான் கொஞ்சம் தாளிச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது சாப்பிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கதை சாப்பிட்டோம். ஸோ பனானா கேக்கும் சாப்பிட்டோம். மேக்ஸிமம் டின்னர் வந்து இது எல்லாம் சாப்பிட்டதுலேயே வயிறு ரொம்பிடுச்சு. எப்போ பனானா கேக் சாப்பிட்டேனே அப்பயே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம், ரொம்ப எதுவும் டின்னர் செய்ய வேணாம்னு முடிவு பண்ணேன். 5:30 தான் அந்த டைம். இப்போ சாப்பிட்டு முடிச்சேன்னா நான் ஒரு 6 o'clock பிஃபோர் சாப்பிட்ருவேன். இதோட நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 16 hours ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு இருக்கேன். ஸோ 16 hours ஃபாஸ்டிங் கழிச்சு தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வாழைப்பூ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்க போகிறேன். நாளைக்கு வந்து வாழைப்பூவில் வந்து வடை போட்டுட்டு கொஞ்சம் வேர்க்கடலை ஊற வச்சுட்டு காரக்குழம்பு பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்கூலுக்கு பசங்களுக்கு என்ன லஞ்ச் கொடுக்குறது, டின்னர் என்ன செய்யலான்ட்டு.